வணக்கம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மாநாடு இம்முறை கிழக்கு பல்கலைக்கழகம் ஏனைய சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து எதிர்வரும் 13ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக கேட்போர் கூடத்தில் நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த மாநாட்டின் துணைப்பொருளாக தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்ற துணைப்பொருளில் இலங்கையின் வவுனியா பல்கலைக்கழக மடங்களாக வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இம்மாநாட்டுக்கு உலகில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழிகளில் மூத்த மொழியாக காணப்படுகின்ற தமிழ் மொழியினை மையமாக கொண்டு இந்த ஆய்வினுடைய பிரதானமான துணைப்பொருள் காணப்படுகின்றது. இம்மாநாட்டின் முக்கிய துணைப்பொருளாக கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற எமது தமிழர்களுடைய பண்பாடுகளையும் கலை உணர்வுகளையும் வெளி உலகுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முன்னணியாக இந்த மாநாட்டினை பார்க்கின்றோம். அவ்வாறு தமிழர்களுடைய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் உருவாக்கிய கலை சிற்பங்கள் மற்றும் அவர்களுடைய நடனம் மற்றும் அவர்களுடைய கலை நுட்பங்களை கலாச்சார ரீதியாக இன்று எவ்வாறு பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மத்தியில் அது நடைமுறையில் சாத்தியமாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த மாநாடு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் பிறந்த மண்ணில் இயல் இசை நாடகம் இந்த மூன்றையும் மையப்படுத்தி இந்த மாநாடு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் 13ஆம் தேதி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், ஆர்வமுள்ள ஏனைய பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள் அடங்கலாக 80க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் இந்த மாநாட்டுக்கு பங்கு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா, இலங்கை, கனடா, லண்டன், மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள். மாநாடு நடைபெறுவது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? நான் நினைக்கின்றேன் இந்த மாநாடு ஏறத்தாழ ஒரு 6 மாதத்துக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட ஒரு மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்ற பேராசிரியர்களும் அறிஞர்களும் வேறு நாடுகளிலிருந்து வருவதனால் அந்த மாநாட்டுக்கான ஒத்துழைப்பை கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் எங்களுக்கு வழங்கும் என எதிர்பார்த்து கொண்டு இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முக்கியமாக கருத்துரை வழங்குவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் அவர்கள் இம்மாநாட்டுக்கு பிரதம அதிதியாகவும், அவருடன் இணைந்து சிறப்பு அதிதிகளாக வேலூர் தொழில்நுட்ப கல்லூரியின் வேந்தர் அவர்களும், கௌரவ விருந்தினர்களாக இலங்கை யாழ் இந்திய துணை தூதரகத்தின் துறை தலைவர் ஸ்ரீ சாய் முரளி அவர்களும், உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனத்தின் தலைவரும் சட்டக்கதிர் இதழின் ஆசிரியருமான முனைவர் சம்பத் அவர்களும், இலங்கை கண்டி உதவி உயர்ஸ்தானிகர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக ஆதார சுருதி உரைகளை வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் முனைவர் வேல்ராஜ் அவர்களும், அவருடன் இணைந்து இலங்கையின் மூத்த வாழ்நாள் பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் இக்கருத்தரங்கில் முக்கியமாக உரையாற்றியிருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்து பல்வேறுபட்ட புலமையாளர்கள் தற்போது எமது சூழ்நிலையில் நவீன யுகத்தின் தமிழ் பாரம்பரிய முறைகளின் பிரயோகம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இலங்கை உட்பட தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பேராசிரியர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பேராசிரியர்கள் அடங்கலாக ஒரு குழுசார் கலந்துரையாடல், அதாவது டயலாக் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகமானது வவுனியா பல்கலைக்கழகம், இந்திய பல்கலைக்கழகங்களான பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பிஐடி பல்கலைக்கழகம் ஆகியவற்றோடு இணைந்து இந்த மாநாட்டினை எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நடத்தியது மிக முக்கியமான விடயம் என்று நான் கருதுகின்றேன். முக்கியமாக எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றிலே இந்த மாநாடு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைகின்றது என்பதை இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிழக்கு பல்கலைக்கழகம் கடந்த வருடங்களிலே பல்வேறுபட்ட தேசிய சர்வதேசிய ஆய்வு மாநாடுகளை
மாநாடுகளை நடத்தியிருக்கின்றது. இருந்தும் கூட இதுவே முதலாவது தடவை ஒரு தமிழ் மாநாட்டை நடத்துவது, இதுவே முதலாவது தடவை. அந்த வகையிலே பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நேரடியான பங்கு பற்றலோடு எங்களுடைய மட்டக்களப்பு மண்ணிலே முதலாக இத்தகைய ஒரு மாநாடு நடத்தப்படுவதை இட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதைவிட முக்கியமாக இந்த கலைப்பீடம் தொடங்கி 30 வருடங்களுக்கு மேலாகின்றது. பல்வேறுபட்ட கருத்தரங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஆனால் இந்த கருத்தரங்கு கலைப்பீடத்தால் நடத்தப்படுகின்ற முதலாவது சர்வதேச ஆய்வு கருத்தரங்காகவும் நடத்துவது முக்கியமான ஒரு அம்சம் என்று நான் கருதுகின்றேன். இந்த மாநாட்டினை, இந்த தமிழ் மாநாட்டினை நடத்துவது, இந்த பல்கலைக்கழகம் நடத்துவது இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்கின்ற பெரும் பணியாகவே நான் கருதுகிறேன். முக்கியமாக பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து, என்னுடைய உபவேந்தர் சொன்னது போல பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து பல புலமையாளர்கள், தமிழ் பண்பாடு கலை ஆகியவற்றிலே புலமைமிக்க புலமையாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என்னுடைய பல்கலைக்கழகத்திலே ஒன்றிணைய இருக்கின்றார்கள். இந்த ஒன்றிணைவு எங்களுடைய பல்கலைக்கழகத்தோடும் அவர்களோடும் ஒரு பல்கலைக்கழக ரீதியாக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ரீதியாகவும் பல்வேறுபட்ட தொடர்புகளையும் உறவுகளையும் ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த உறவும் இந்த தொடர்பும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் வித்திடும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். முக்கியமாக இந்த மாநாட்டினுடைய நோக்கம் முக்கியமானது. உலகிலே பறந்து வாழுகின்ற தமிழர்களுடைய இந்த கலை கலாச்சார மரபுகளை அடையாளப்படுத்துவது, அவருடைய வளர்ச்சி மாற்றங்களை வெளிப்படுத்துவது என்பது முக்கியமான நோக்கமாக கொண்டு இந்த கருத்தரங்கினை இந்த மாநாட்டினை நாங்கள் நடத்துகின்றோம். அதே வேளையிலே இத்தகைய விடயங்களுக்கு கூடாக, இத்தகைய பதிவுகள், இத்தகைய அடையாளப்படுத்தல்களுக்கு கூடாக தமிழர்களுடைய பெருமையை வெளிப்படுத்துவதும் முக்கியமான நோக்கமாக இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பல்வேறுபட்ட கருப்பொருள்களை இந்த மாநாட்டுக்காக நாங்கள் அறிவித்திருந்தோம். முக்கியமாக தமிழர்களுடைய வரலாறு, மொழி, இலக்கியம், அதாவது பாரம்பரியமான தொடர்பாடல், பாரம்பரியமான கல்வி முறைமைகள், பாரம்பரியமான விளையாட்டுகள், பாரம்பரியமான தொழில் முறைமைகள், கலைகள், பாரம்பரியமான கலைகள், கைவினை அம்சங்கள், உடை பாரம்பரியம், உணவு வழக்காறுகள், சமையல் வழக்காறுகள், சடங்குகள், விழாக்கள், அதை விட இத்தகைய பண்பாட்டு பொருளே, கலைப்பொருளிலே தற்காலத்திலே நவீன யுகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பது பற்றியும் வெளிப்படுத்தும் வகையிலே இத்தகைய ஆய்வுக்கான கருப்பொருளாக நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே எங்களுக்கு நூற்றுக்கணக்கான கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் வெளிநாடுகளிலேயும் இலங்கையிலும் இருந்து வந்து சேர்ந்தன. அவற்றை வெளிநாட்டு புலமையாளர்கள், இலங்கை புலமையாளர்களுக்கு அனுப்பி அந்த கட்டுரைகளை மீளாய்வு செய்து 87 கட்டுரைகளை நாங்கள் காத்திரமான கட்டுரைகளை தெரிவு செய்து அவற்றை நாங்கள் 2 தொகுதிகளாக இந்தியாவிலே பதிப்பு செய்து அன்றைய நாள் நாங்கள் வெளியிட இருப்பது முக்கியமான ஒரு பதிவாக அமைகின்றது. இதிலே முக்கியமாக என்னுடைய உபவேந்தர் சொன்னது போல அந்த ஆய்வரங்கு சொல்லுகின்ற போது ஒரு வேறான ஒரு அரங்காக நாங்கள் இந்த உரையாடல் அரங்கு, டயலாக் செஷனை நாங்கள் வைத்திருக்கின்றோம். சொன்னது போல நவீன யுகத்திலே தமிழ் பாரம்பரிய முறைமைகளின் பிரயோகம் என்ற தலைப்பிலே 5 புலமையாளர்கள், இந்த தமிழ் பண்பாடு தொடர்பான மிகவும் முக்கியமான 5 புலமையாளர்கள் இந்த கலந்துரையாடலிலே ஈடுபடுகின்றார்கள். முக்கியமாக பேராசிரியர் மௌனகுரு நவீன யுகத்திலே பாரம்பரிய கலைகளை பற்றி அதில் உரையாடுகின்றார். அதேபோல் கோயில் பண்பாடு பற்றி வாழ்நாள் பேராசிரியர் மகேஸ்வரன் சார் உரையாற்றுகின்றார். அதேபோல் தமிழருடைய பாரம்பரியமான தொழில்முறைகள் பற்றி தஞ்சாவூர் பேராசிரியர் திலகவதி அவர்கள் உரையாற்றுகின்றார். அடுத்தது தமிழருடைய உணவும் மூளைத்திறனும் என்ற கருப்பொருளிலே ஆஸ்திரேலிய விக்டோரியா பல்கலைக்கழக விரிவுரையாளர் நித்தி கனகரத்னம் சார் அவர்கள் உரையாற்றுகின்றார். அடுத்ததாக தமிழருடைய பாரம்பரியமான வணிக நடைமுறைகள் பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் சிவேசன் அவர்கள் உரையாற்றுகின்றார். முக்கியமான ஒரு அரங்காக, ஒரு வேறுபட்ட ஒரு அரங்காக இந்த அரங்கை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த மாநாட்டிலே மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரு கலை நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம்.
அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய முக்கியமாக எங்களுடைய இலங்கையினுடைய அதிலும் மட்டக்களப்பு தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான பொக்குசமாக இருக்கின்ற இந்த கலைகளை பாரம்பரியமான கலைகளை வெளிப்படுத்தி இந்த வெளிநாட்டில் இருந்து வருகின்ற இந்த புலமையாளர்களுக்கு அவற்றை அடையாளப்படுத்துவதற்காக காட்டுவதற்காக நாங்கள் அந்த அடிப்படையிலே அந்த கலைப்பொருளை மையப்படுத்தியதாக இந்த கலை நிகழ்வினை ஒழுங்கு பண்ணிக்கின்றோம். 13ஆம் தேதி இரவு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கின்றோம். இந்த நிகழ்வை எங்களுடைய வீராந்தர் அழகிய கற்கைகள் நிர்வாகம் இதை பொறுப்பேற்று இந்த கலை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு செய்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்ற இந்த தமிழ் மாநாடு முதலாவது மாநாட்டினை நடத்துகின்ற பொறுப்பை எங்களுடைய உபவேந்தர் எங்களுடைய துறை தமிழ் கற்கைகள் துறை முன்னின்று தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அவருக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கருத்தரங்கினை இந்த மாநாட்டினை நாங்கள் முன்னின்று நடத்துவது எங்களுடைய பீடத்துக்கும் எங்களுடைய துறைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கௌரவத்தை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாட்டினை எங்களுடைய தமிழ் கற்கைகள் துறை முன்னின்று நடத்தினாலும் கூட சில விடயங்களை முன்னின்று நடத்தினாலும் கூட எங்களுடைய ஃபேக்கல்ட்டியை சேர்ந்த எங்களுடைய கலை கலாச்சார பீடத்து பீடாதிபதி அவர்களதும் இந்த கலை கலாச்சார பீட விரிவுரையாளர்களும் ஒன்றிணைவோடு ஒத்துழைப்போடு எல்லோரும் சேர்ந்து ஒரு கலை கலாச்சார பீடத்தினுடைய புரோகிராம் ஒரு நிகழ்வு என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த மாநாட்டு பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் ஒத்துழைப்போடு இந்த இதிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு பல்கலைக்கழகத்துடைய ஒரு நிகழ்வாக இருக்கின்ற அதே வேளையிலே எங்களுடைய கலை கலாச்சார பீடம் முன்னின்று இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த தமிழ் மாநாடு சிறப்புற நடத்தப்பட வேணும். எங்களுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய தமிழ் மொழிக்கும் இதனால் பெருமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் பொதுமக்கள் அரச பணியாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இதற்கு சிறந்த பங்களிப்பினையும் ஒத்தாசையினையும் வழங்கி இந்த மாநாடு சிறப்புற அமைய வேண்டும் என்று அமைவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அந்த இடத்திலே அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.